ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரீசனிங்கில் சிலாகிசம் அந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த டாபிக் பற்றி போன வீடியோலையும் பார்த்துருப்போம். பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி ரீசனிங்கோட பார்ட் 1 to பார்ட் 14 வீடியோ ரீசனிங் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அண்ட் அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, அண்ட் இந்த வீடியோஸ்லாம் வந்து உங்களோட குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாம் ஆஸ் வெல் அஸ் ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பார்க்குறவங்களாம் அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 38th கொஷின் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சம் ants ஆர் parrot. ஓகே, ஸோ சம் ants ஆர் parrots. ஓகே, ஸோ பக்கத்தில் நம்ம வென் டயக்ராம் போட்டுப்போம். இது ஆண்ட்டுன்னு எடுத்துப்போம். ஓகே, ants சம் ants ஆர் parrots. அப்போது ஆண்ட்டில் கொஞ்சம் வந்து என்னதான் இருக்குது, பேரட்டாக இருக்குது. ஓகே, இது பேரட். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஆல் த பேரட்ஸ் ஆர் ஆப்பிள். ஸோ எல்லா பேரட்ஸும் என்னவா இருக்குதான், ஆப்பிளாக இருக்குது. ஓகே, ஸோ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம வென் டயக்ராம் வரைஞ்சிட்டோம். இனிமேல் என்ன பண்ண போகிறோன்னா கொடுத்துருக்க கன்க்ளூஷனை செக் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆல் த ஆப்பிள்ஸ் ஆர் பேரட்ஸ். ஓகே, பாருங்கள், ஆல் த ஆப்பிள்ஸ் ஆர் பேரட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கான்செப்ட் என்னது, தப்புங்க. எல்லா பேரண்ட்ஸும் தான் ஆப்பிள்குள்ளே இருக்குது, சரியா? பட் எல்லா ஆப்பிள்ஸும் பேரட்குள்ளே இல்லை. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் வந்து என்னது, ராங். செகண்ட் கன்க்ளூஷன் பாருங்கள், சம் ants ஆர் ஆப்பிள். ஸோ இங்கே இந்த ஏரியாவை பாருங்கள். இந்த ஏரியாவில் பாருங்கள், கொஞ்சம் ஆண்ட் வந்து என்னவாக இருக்குது, ஆப்பிளாக இருக்குது நம்ம வென் டயக்ராம் பொறுத்த வரைக்கும். ஸோ செகண்ட் கன்க்ளூஷன் வந்து என்னது, கரெக்ட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் ராங், ஒன்லி செகண்ட் கன்க்ளூஷன் தான் இருக்குது. ஸோ அப்போது கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் பி, ஒன்லி செகண்ட் கன்க்ளூஷன் ஃபாலோஸ். ஓகே, ஐ ஹோப் இந்த கொஷின் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். 39th கொஷின், சம் பேப்பர்ஸ் ஆர் பென்ஸ். ஓகே, ஸோ இது பேப்பர்னு வச்சுக்கோங்க. ஓகே, சம் பேப்பர். அப்போ பேப்பரில் கொஞ்சம் என்னது, பென், அந்த ரவுண்டு சர்க்கிள் டச் ஆகி வரணும். இது பென்னு. ஓகே, இந்த சர்க்கிள் வந்து பென்னு. ஓகே, ஸோ போட்டாச்சு. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், ஆல் த பென்சில்ஸ் ஆர் பென். அப்போது எல்லா பென்சிலும் பென் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பென்சில் எங்கே வரணும், பென்னுக்குள்ளே வரணும். ஸோ இது வந்து பென்சில். ஓகே, ஸோ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டுக்கு வென் டயக்ராம் வரைஞ்சிட்டோம். இப்போது கன்க்ளூஷனை வச்சு நம்ம செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் கன்க்ளூஷன் பாருங்கள், சம் பென்ஸ் ஆர் பென்சில். ஸோ சம் பென்ஸ் ஆர் பென்சில்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் கரெக்டாக தப்பான்னு பாருங்கள். எஸ், கரெக்டு தானே. பாருங்கள், பென் உள்ளே இருக்குது, பென்சில் வெளியே இருக்குது. ஓகே, அப்போது பென்சில் வந்து என்னதான் இருக்குது, பென்சிலில் கொஞ்சம் இருக்கவும் வாய்ப்பு இருக்குல்ல. ஓகே, ஸோ கொஞ்சமாக. ஓகே, எல்லா பென்சிலும் பென்னுன்னு நம்ம இதில் சொல்ல முடியாது. ஓகே, பட் இந்த கொடுத்துருக்க டயக்ராம் வச்சு என்னென்ன கன்க்ளூஷன் வரும்னா எல்லா பென்சிலும் பென்னு. ஓகேவா? அதே மாதிரி சம் பென் ஆர் பென்சில். ஓகே, ஸோ வெளியே இருக்குது தெரியுமா, வெளியே இருக்க சர்க்கிள் எப்போவுமே உள்ளே இருக்க சர்க்கிளுக்கு சம்மு கொஞ்சமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் வரும். ஸோ அப்படி பார்த்தோன்னா சம் பென்ஸ் ஆர் பென்சில், அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்னது, கரெக்டு. செகண்ட் கன்க்ளூஷன் பாருங்கள், சம் பென்ஸ் ஆர் பேப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க டயக்ராமை பாருங்கள், இதுதான் பென்னு, இந்த சர்க்கிள் தான் பாருங்கள், பேப்பரில் கொஞ்சம் வந்திருக்கு. ஸோ அப்படி பார்க்க போனால் இந்த இடம் வந்திருக்கா. ஸோ அப்படி பார்த்தோம்னா சம் பென்ஸ் ஆர் பேப்பர்ஸ், அந்த கன்க்ளூஷனும் கரெக்டு. ஸோ ரெண்டுமே கரெக்ட். அப்போது ஆன்சர் ஆப்ஷன் இ, போத் 1 and 2 ஃபாலோ. நெக்ஸ்ட் 40th கொஷின், ஆல் த விண்டோஸ் ஆர் டோர்ஸ். ஸோ எல்லா விண்டோவும் என்னவா இருக்குது, டோர்ஸாக இருக்குது. ஸோ ஒரு சர்க்கிள் போடுங்க, இன்னொரு சர்க்கிள் போடுங்க. ஸோ உள்ளே இருக்க சர்க்கிள் வந்து என்னது, விண்டோ. ஓகே, ஸோ வெளியே இருக்கிறது என்னது, டோர். நோ டோர் இஸ் அ வால் அப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு டோருமே இல்லை வாலுக்கும்
டோருக்கு நோங்கிற ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அப்போ டோரும் வாலும் என்னது தனித்தனியாக வரையணும். ஸோ தனியாக வெளியே ஒரு சர்க்கிள் போடுங்க, அதுதான் என்னது வால். ஓகே, ஸோ இப்போ கொடுத்துருக்க கன்க்ளூஷன் ஃபஸ்ட்டு பாருங்கள். சம் விண்டோஸ் ஆர் வால்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம் விண்டோஸ் ஆர் வால்ஸ். இங்கே பாருங்கள் கொடுத்துருக்க டயக்ராமில் விண்டோஸுக்கும் வால்ஸுக்கும் ஒரு சம்மந்தமே இல்லை, தள்ளி தள்ளி இருக்குது. அப்படி பார்க்க போனால் ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் என்னது தப்பு. செகண்ட் கன்க்ளூஷன் பாருங்கள், நோ வால் இஸ் அ டோர். ஆமால, உங்களுக்கு ஒரு வாலுமே டோரில் இல்லையே. அப்போ செகண்ட் கன்க்ளூஷன் என்னது கரெக்டு. அப்போ கொடுத்துருக்க ஆன்சரில் ஒன்லி செகண்ட் கன்க்ளூஷன் ஃபாலோ. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகே, ஐ ஹோப் உங்களுக்கு இந்த சம்மெல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ பேசிக்கலி சிலாகிசம் கான்செப்டில் அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம என்னது வென் டயக்ராம் வரைஞ்சிக்கணும். வரைஞ்சதுக்கப்புறம் கொடுத்துருக்க கன்க்ளூஷனை வந்து ஃபாலோ பண்ணுதா இல்லையான்னு பார்த்து ஆன்சர் போடணும். அவ்வளோதான். ஓகேவா? பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களோட இந்த வீடியோஸை ஷேரும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.